வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 21 வார்ம்த் ஆஃப் த ஹார்ட். ஸோ நீங்கள் இந்த எபிசோடுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான ஒரு கண்டினியூட்டி நல்லாவே புரியும் இந்த எபிசோடில். அண்ட் இந்த அனிமே முடிகிற ஒரு கிளிஃப் ஹேங்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு இந்த எபிசோட வந்து முடிச்சிருப்பாங்க. அது நான் என்னன்னு சொல்கிற வர நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன். சரி, வளமான பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட கிரெடிட் சீன்ஸாக கட்டிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ட்ரோஸோ த லவ் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அவனுமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தன்னோட பிரதரை கொண்டுட்டு இருப்பான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே 10 கமெண்ட்மெண்ட்ஸுக்கு கீழே வேலை செய்யணும் மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ தான் இந்த மனுஷங்களோட ஆவியை ஆத்மாவை உரியாமல் இருப்பாங்கனால இந்த மனுஷங்க எல்லாருமே 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் வியட் ஃபேங்ஸில் இருக்கிற கோல்ட் கேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே மாட்டிருப்பான் ஒயிட் ஃபாரஸ்ட்டில். சரி, இவன் ஒரு ஜெயிண்ட் கிட்ட மாட்டி இறந்துருப்பான்னு பார்த்தா இவன் கண்ணை முடிச்சு இருக்கும்போது போர் ஹேட்டில் இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்று தெரியுமா, நைட் நேரங்களில் இந்த சில்வருக்கு நைட்னு ஒருத்தர் நல்லா நடமாடிட்டு இருக்கிறான், அவன் பேய் இருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் பை கொண்டிட்டு வரங்க ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா தடிக்க அவங்க மேலேயே போட்டுட்டா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, நீங்கள் உங்களோட வேலையை தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கோல்ட் கேஸ் முடிச்சதா ஹாக் பார்க்குறா. ஒரு வேலையை நீ முடிச்சிட்டியா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக் கூப்பிட்றா. ஐயோ, இவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலையே, ஒரு வேலை இவங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தால் கன்ஃபார்மே என்ன கொல்லாமல் விட மாட்டாங்க, அதனால் இன்னும் கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருக்கணும், அவன் இங்கே இருப்பானே, இந்த மெலிதாஸ் இங்கே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோல்ட் கேஸ் பேசிட்டு இருக்கிறா. சரி, எனக்கு காப்பாந்துருக்கு ரொம்பவே நன்றி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கும்போது அவனோட வயிறு பார்த்தீங்கன்னா பசியில் கத்தி இருக்குது. சரி, நீங்கள் பசியில் இருப்பீங்களாட்டுறது கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறேன். வச்ச அடுத்த நிமிஷமே சாப்பாடு ரொம்பவே கேவலமாக இருந்தது, கீழே துப்பிட்டான். உங்களுக்கு அது சாப்பிட நல்லா கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் கீழே இருக்கிற சாப்பாடு எல்லாமே நம்ம ஹாக் தான் வந்து நக்கிட்டு இருக்கிறா. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா கோல்ட் கேஸ் நீ எப்படி திரும்ப உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் கேட்கும்போது ஹாக்கோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா துப்பிட்டான். உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் கேஸ் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் உங்களோட எனிமி, நீங்கள் எதுக்காக என்னை காப்பாற்றுறீங்க, ஒருவேளை சாப்பாட்டில் ஏதாவது விஷம் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா நான் கேவலமான சாவே, எனக்கு வேறு எதுவும் இல்லை, தைரியம் இருந்தால் என் முன்னாடியே போராடுங்க அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன நீ, ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் மெலிதாசுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்கிறா. ஆட பாவீங்களா, என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக என்ன காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோல்ட் கேஸ் கிட்டே இருக்கும்போது, அப்படின்னா மெலிதாஸ் அதானே செஞ்சிருப்பாரு, ஏன்னா அவர் இப்போ இங்கே இல்லாத காரணத்தினால அவருக்கு பதிலாக நான் தானே இந்த இடத்துல எல்லாமே நடத்தி ஆகணும், ஸோ மெலிதாஸை என்ன பண்ணுவாரோ அதை தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோல்ட் கேஸுமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டான். அண்ட் வெளியே போனதுக்கப்புறம் அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே எனக்காக நல்லது செய்யறதுக்கு சில உள்ளங்கள் இருக்குது, அந்த மாதிரி உள்ளங்களை தான் நம்ம எல்லாருமே நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒயிட் ஃபாரஸ்ட்டில் வெளியே நின்றுக்கிட்டு இங்கே கோல்ட் கேஸ் பேசிகிட்டே இருக்கிறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே போர் ஹேட்டில் வந்து குடிச்சிட்டு போனாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரே ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை என்னென்னா இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை. அதனால தான் நீங்கள் எனக்கு திரும்பவும் வேணும் மெலிதாஸ் அப்படின்னு சொல்லி எலிசபெத் மெலிதாஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே பெட்டில் வச்சிருக்கிறா. ஸோ மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா அவனோட காயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிருச்சு. எனக்கு நீங்கள் எப்படியாவது திரும்ப வேணும் மெலிதாஸ், ஏன்னா நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் இனிமேல் வாழவே மாட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறா. அண்ட் ஹாக்குமே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற சாப்பாடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு தாரை அப்படியே நக்கி பலவரம் ஆக்கிச்சு. அவளை தான் இனிமேல் நக்கறதுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அங்கே போர் ஹேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கிரைண்ட் பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. என்னது, எனக்கு ஒரு மெட்டல் வாஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு திரும்ப எல்லாமே தேஜாவு மாதிரி இருக்குது நடந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது கதவை திறக்கிறா பாருங்க. ஐயோ, பேய் வந்துருச்சு, அந்த சில்வர் கிரைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த ஹோலிக் நைட் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கும்போது அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஜெராட்ரஸ் தான். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மேஸில் சண்டை போடுறதுக்காக ஜெராட்ரஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன உயிரோட இருக்கீங்களா ஜெராட்ரஸ், நீங்கள் இந்த மாதிரி வருவீங்க நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. எலிசபெத் உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், எப்படியும் உன்னை பார்த்து 10 வருஷம் இருக்கும்ல, கிங் பால்ட்ரஸ் வந்து ஒரு அழகான பெண்மணி பெற்றெடுத்துருக்கு, ரொம்பவே பெருமைப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெராட்ரஸ் வந்து இங்கே பேசியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி திரும்ப வந்தீங்க அப்படிங்கும்போது நான் எப்படி அதை மறப்பேன், எனக்கு கேவலம் ஒரு பிளாக் கேட் ஃபிஷ் பை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறா ஹென்ரிக்சனு, அதை சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அற்புதமாக இருந்து தெரியுமா, அப்பேற்பட்ட பை வந்து கொடுத்ததுனால அதில் விஷம் இருந்ததா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பட் இருந்தாலுமே அந்த பை கொடுக்க எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டே இருக்கிறான். ஆளு பக்கம் மொட்டை பீஸாக இருக்கிறான், இப்படி பேசுறதுல காமெடி பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் நினச்சிட்டே இருக்கிறா. அண்ட் உனக்கு தெரியுமில்ல அந்த பிளாக் கேட் ஃபிஷ் பை எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெராட்ரஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவோட சேர்ந்து நானும் சாப்பிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா என்னப்பா இந்த மாதிரியில் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசுது. என்னங்க ஒரு பண்ணி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெராட்ரஸ்க்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஹென்ரிக்சன் எனக்கு அந்த பையை கொடுத்தது ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, எனக்கு இன்னொரு பை அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி வாங்க ஒரு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாக எலிசபெத் சாய் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெராட்ரஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் எப்படி உயிரோட வந்தீங்கன்னு தெரியல, அப்படின்னா மெலஸ்கலோட பவர் தான் உங்களை திரும்ப உயிரோடு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இலைனுமே அந்த மாதிரி தான் ஒரு கொண்டு வந்தா, அப்படின்னா உங்களுக்கு தீராத ஆசை ஏதாவது இருக்கதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெராட்ரஸ் கிட்ட எலிசபெத் கிட்டே இருக்கிறா. யாருக்கு தெரியும், எனக்கு அந்த மாதிரியில் எதுவுமே இல்லை, எனக்கு அந்த பிளாக் கேட் ஃபிஷ் பை தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேவலமான ஆசை இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்குது. யாருங்க பார்த்தது? எனக்கு வந்து ஹென்ட்ரிக்சன் அப்புறம் ட்ரேஃபஸ் 2 பேருமே அந்த டிஎம் கிட்ட அடிமடிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு மனசுக்குள்ளேயே உறுத்திட்டே இருந்தது. யாருக்கு தெரியும்? அதனால கூட நான் இவ்வளோ நேரம் உயிரோட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க செரட்டஸ் வந்து பேசிட்டே இருக்கிறான். ஏய் எலிசபெத் இவனை நான் ஒரே குத்தா குத்திருட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்குது. அப்படின்னா நீங்க போய் கில்தண்டரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கறா. இவனுமே பார்த்தீங்கன்னா பொறுமையா திரும்பி பார்த்துட்டு நான் எப்படி போய் அவனை பார்ப்பேன் எலிசபெத்? ஏன்னா நான் ரொம்பவே தைரியசாலி. நான் அவனை அந்த மாதிரி வளர்த்தி வச்சிருக்கிறேன். நான் இப்போ போய் திடீர்னு செத்து போனப்போ திரும்ப வந்துட்டேன்னா அவன் எப்படி ஒரு மாதிரி நினைப்பான்ல. அவன் என்ன ஒரு கோழை நினைக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோ 10 வருஷமா கடந்து போயிட்டு இப்போ நான் திடீர்னு வந்து அவனே ஆச்சரியமா பார்ப்பான்ல அப்படிங்கிறாங்க. அண்ட் மெலியதாஸை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். அவன் எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செரட்டஸ் கேட்கும்போது மெலியதாஸை எலிசபெத் பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கிறா. ஒரு வழியாக அவனோட காயம் எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு செரட்டஸ் சொல்லும்போது என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அவரோட காயங்கள் தான் ஹீல் ஆயிருக்கே தவிர அவரோட இதய துடிப்பு திரும்ப வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அதே சமயத்தில் சரி அப்போ நம்ம அவங்ககிட்டயே போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செரட்டர்ஸ் சொல்கிறான். செரட்டர்ஸ் நிறைய ஒரு மூலிகை மாதிரி எடுத்துக்கிட்டு அதை தண்ணி மாதிரி கரைச்சி அவனோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி எழுதிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் மெலிதாஸ் ஏற்கனவே எனக்கு நிறைய மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்கிறான். அது எனக்கு அப்போ எல்லாமே புரியல. ஆனால் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம போய் அவனை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிச்சுவலில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே இடத்த விட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து இடத்துக்கு வந்திருக்குது. அதாவது ஒரு பாஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது இதுதான் டான் ஆஃப் ஒரு கிங்டம் அழிவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறான். இது நாம் இப்படி இந்த இடத்துக்கு வந்து அப்படிங்கிறாங்க. அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பால்ட்ரஸ் அப்புறம் செரட்டஸ் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி போய் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. கவலைப்படாத எலிசபெத், நம்ம பேசுகிறதோ இல்லை நம்மளோட உருவமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட நினைவுகள் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம யாருமே அவங்களுக்கு தெரிய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நீ மெலியதாஸை பார்த்தது நான் மெலியதாஸை பார்த்தது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் கையிலேயே ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்துருக்கிறான். டே யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு செரட்டஸ் கேட்கும்போது அதுக்கு எல்லாமே மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக வந்துருக்கிறான். ஸோ மெலியதாஸோட கையில் ஒரு கை குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் இங்கே இருக்கிறா. ஸோ இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நான் மெலியதாஸை இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் சந்திச்சனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் மெலியதாஸை நாங்கள் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செரட்டஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செரட்டஸ் கேட்கும்போது என்னோட உமன் மேலே யாருமே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸுக்கு செம டென்ஷன் ஆகுது. என்னோட உன்னோட உமனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியமாக இருக்குது. மறுபடியும் ஒரு இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. லியோனஸ் கிங்டமோட கிங் என்னோட அண்ணா வால்டர்ஸ் அவரோட விஷன் பவர் மூலமாக அந்த எலிசபெத்தோட பொண்ணோட வருங்காலத்தை வந்து பார்த்தாராமா. அதனால் அந்த பொண்ணை வந்து அவரே தத்துப்பிள்ளையே எடுத்து வளர்த்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டாராம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எலிசபெத் அவங்க கையில் தான் வளர போகிறாளா அப்படின்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நான் அவளை பாதுகாக்கிறதுக்காக நான் இங்கே ஏதாவது இருக்கும்ல நானும் ஒரு ஹோலிக் நைட் ஆகணும் அப்படின்னு இந்த மெலியதா சொல்லிட்டே இருக்கிறான். ஆண்டு இதை பார்த்தோன்னே செரட்டர் சிரிக்கிறேன். என்னது நீ ஹோலிக் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு அந்த இடத்துல நம்ம மெலியதா ஒரு கோவம் வந்தது பாருங்க. செரட்டர்ஸே படுக்க போட்டுட்டு கத்தி ஏற்றுற மாதிரி கோவத்தில் இருந்தான். அவனோட கண்ணில் எனக்கு ஒரு ஆவேசம் தான் தெரிஞ்சு தவிர எந்த ஒரு டீமன் பவருமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செரட்டர் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ மறுபடியும் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மெலியதாஸ் அதுக்கப்புறம் எலிசபெத் நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து எவ்வளோ நாள் இருந்தீங்க தெரியுமா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ மெலியதாஸ்க்கு ரொம்பவே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செரட்டர் சொல்ல இங்கே எலிசபெத்துக்கு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அண்ட் மறுபடியும் சீன் கட் பண்ணதுக்கப்புறம் வால்டர்ஸ்க்கு தான் விஷன் இருக்குல்ல, ஃபியூச்சரை பார்க்க முடியும்ல. ஸோ அதனால பெரிய பிரளயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 7 Deadly Sins அப்படிங்கிற ஒரு குரூப் உருவாக்குறான். என்னது லியோனஸ் கிங்டமோட ப்ரொடெக்டர்ஸ் 7 Deadly Sins அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செரட்டர்ஸ்க்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொன்ன 5 பேர்த்த திரட்டதுக்குள்ள என் உயிரே போயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 2 பேர் நீங்களும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு அந்த கமெண்ட்மெண்ட்ஸை தோக்கடிக்கிறாங்க. ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெலியா சொல்கிறான். அப்படின்னா நீயே பார்த்துக்க, ஏன்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸை கொள்றதுக்காக ஒரே வழி இந்த 7 Deadly Sins மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கிட்ட இங்கே செரட்டர் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் மறுபடியுமே சீன் கட் பண்ணி இங்கே எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. குடி போதையில் பார்த்தீங்கன்னா செரட்டர்ஸ் அப்படியே மயக்கம் மட்டும் வந்துட்டான். ஏன்னா அப்படி மொடா குடிக்காரனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது 3000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பானமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். என்னது 3000 வருஷத்துக்கு முன்னாடியா? 3000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. காடஸ் கிளான் ஜெயின் கிளான் கூட இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போதையில் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வளர்றான். அப்படி நீ சொன்ன மாதிரி 3000 வருஷத்துக்கு முன்னாடி நீ உயிரோடு இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பர் தெரியுமா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறதெல்லாமே நம்பவே வெறுத்துருவோம். அதனால் நம்ம யாரையாவது கொண்டுட்டு இருப்போம், இல்லைன்னா நம்மளை நாமளே கொண்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செரட்டர் சொல்லிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்ச சாப் அப்படி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்கிறான். அவள் இப்போ என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே தெரியல, நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஆழமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செரட்டர் சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வராங்க. எலிசபெத் ஒரு வழியே வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மெலிதா சொல்லும்போது மெலிதாஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியறா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்கிறா. ஆனால் அதே சமயத்தில் ஒரு குட்டி எலிசபெத் பின்னாடி இருக்கிறா. மெலிதாஸ் நீ மறுபடியும் போனக்கு திரும்ப வருவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது கவலைப்படாத, நான் எங்கே போனாலுமே சரி, எனக்கு என்ன ஆனாலுமே சரி, நான் உனக்காக உன்னை தேடி வருவேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்கிறான். அண்ட் இந்த எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா குட்டி எலிசபெத் பார்க்கும்போது குட்டி எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய எலிசபெத் கண்ணுக்கு தெரிகிறா. அதே சமயத்தில் இவங்க திரும்ப இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. அண்ட் எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கிறா. எலிசபெத் உனக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது எனக்கு மெலிதாஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவர் என்னவாக இருந்தாலும் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் ஒரு இதில் சூழ்ந்த இடத்த காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறான். ஒரு வழி என்ன மெலிதாஸ் திரும்ப வந்துட்டியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய டீமனோட வாய்ஸ் கேட்குது.
ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது, என்ன எல்லாமே அடிச்சு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கிட்ட தோத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பாத்தியா அப்படின்னு நாங்கள் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும்போது, அப்படின்னா நீ எவ்வளோ நாளாக ஒட்டு பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்படியெல்லாம் இல்லை, என்னோட 6வது அறிவு தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸுமே கேட்டுட்டு இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் என் மேலே போட்ட அந்த கேர்ஸ் தான் நான் திரும்ப உயிரோட வரதுக்காக எனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் என் மேலே போட்ட அந்த எஃபெக்ட் என் மேலே இன்னும் போகவே இல்லை. நான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் திரும்ப சாகிறதுக்கு நானே முடிவு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே என்னோட ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த எஃபெக்ட்டை போட்டவனை ஒன்று நீ கொல்லணும், இல்லைனா அந்த எஃபெக்ட் போட்டவங்கிட்ட நீ சாகணும். அது உன்னதான் விதி. சரி, உன்னோட சக்தியை நான் உனக்கு திரும்பி தரேன், உன்னோட ஸ்ட்ரென்த் நான் உனக்கு முழுசாக திரும்பி தரேன், நீ உன்னோட பழைய டீமன் சக்தியை நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன். அதுக்கு பதிலாக உன்னோட கோவம் எமோஷன்ஸ் என்னவா இருந்தாலுமே அதை என்கிட்ட கொடு. என்னோட பசியை நான் போக்குனதுக்கப்புறம் உன்னோட பசியான சக்தி நான் உனக்கு திரும்ப தந்துடுறேன். உன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடு மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அடிக்க போகிற மாதிரி போகிறான். அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் லியோனஸ் கிங்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பாலாயிட்டு இருக்குது. ஏன்னா டீமன் கிளன் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பால்ட்ரஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கவலைப்படாதீங்கன்னா என்னோட சில ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே அங்கே பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெல்சன் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு வீட்டில் மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கீலாவோட தம்பியை வந்து அவங்களும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நம்மள பேன் வந்து பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மேலே தான் தெரியுது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் கிழிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்த்து நிற்கிறது 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கூட. இவங்க எல்லாருமே எதிர்த்து பர்டிகுலராக ஒருத்தனை பார்த்தீங்கன்னா எதிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவனோட பேர் தான் எஸ்டரோஸ், அது லவ் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ். நம்மளால ஏன் அவனை எதிர்த்து போராட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஆச்சரியமா இருக்குது. மெலியாதாஸோட சாவுக்கு அவங்கள பழிவங்க திருவு அப்படின்னு கில்டன்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனால் அசையவே முடியல. நம்மளால ஏன் அசைய முடியல அப்படின்னு பேனுக்கு செம்ம ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் ஒருத்தரோட வெறுப்போட ஒருத்தர் அடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் அசைக்கூட முடியாது, அதான் என்னோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டரோஸ், த லவ் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எஸ்டரோஸை பேசிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல கெத்தா ஒருத்தர் நடந்து வர பாருங்க, எல்லாத்தையுமே அப்படியே அதிருது. யாருங்க வராங்கன்னு பார்த்தா எஸ்கனார் தான் அப்படியே நில அதிர வந்துட்டு இருக்கிறான். உன்னால அப்புறம் என் பவர் தாண்டி வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்டரோஸை கேட்கும்போது நம்ம எஸ்கனார் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்கிறான். நமக்கு கீழே பவர் லெவலெல்லாம் கம்மியாக வச்சிருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு வெறுப்பு வராது, எனக்கு அவனுங்க எல்லாத்தையுமே பார்த்தா ரொம்பவே பாவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கனார் பேசிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ கேள்விப்பட்டது உண்மைதான், 7 டெட்லி சென்சஸ் அந்த லயன்ஸ் இன் ஆஃப் பிரைட் வேற யாரும் இல்லை, அது நான் தான், என்னோட பேர் தான் எஸ்கனார், உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.